அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் என்னுடைய இந்த காணொளியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற பிறக்கப் போகின்ற எல்லோருக்கும் பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் இருக்கின்றார்கள். தாய் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் என்றால் முதலாவது மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹவ்வா, அதற்கு பிறகு தந்தை இல்லாமல் பிறந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் மட்டும்தான் தாய் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, தாய் தந்தையர்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் அதிகமான இடத்தில் பேசுகின்றது. தாய் தந்தையுடைய சிறப்பை பற்றி குர்ஆன் அதிகமான இடத்தில் பேசுகின்றது. தாய் தந்தையோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், 2 சப்ஜெக்ட் இருக்கின்றது. தாய் தந்தையர்களோடு பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளோடு தாய் தந்தையர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று 2 பகுதி இருக்கின்றது. அந்த 2 பகுதியும் பேசப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் பேசுவது தாய் தந்தையர்களோடு பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பேசுகின்றோம். உண்மையிலே பேசப்படக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஆனால் பிள்ளைகளோடு தாய் தந்தை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் ஆழமாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது, தெளிவாக பேசுகின்றது குர்ஆனும் ஹதீஸும். ஆனால் அந்த பகுதி மூடப்பட்டு பெற்றோர்களுடைய சிறப்பு, பெற்றோர்களோடு பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பேசுகின்றது. 2 சப்ஜெக்ட்களும் பேசப்பட வேண்டும், 2 பகுதியும் பேசப்பட வேண்டும். இந்த 2 சாராரும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகான முறையில், தெளிவான முறையில் சொல்லுகின்றது. அதாவது குர்ஆன் சொல்லும் பொழுதோ, அனிஸ்குர்லி வழிபாலிதை, எனக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள், அதற்கு பின்னால வழிபாலிதை, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் பேசுகின்றது. பெற்றோர்கள் அவர்களின் பிள்ளைகளுடன் நல்ல முறையில் நடக்கவில்லை என்றால் பிள்ளைகளும் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடக்க மாட்டார்கள். கெட்ட பழக்கம் எந்த அளவுக்கு என்றால், 3 பிள்ளைகள் இருந்தால் தாய் என்ன செய்கின்றால், 4 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளையை மாத்திரம் இரக்க கண்ணோடு பார்க்கின்றாள், அல்லது பெண் குழந்தைகளை மாத்திரம் இரக்க கண்ணோடு பார்க்கின்றாள். அப்படியான சமூகங்கள், அப்படியான பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் 2 நபிமார்களை பற்றி சிலாகித்து பேசுகின்றது. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் அதிகமாக பேசுகின்றது. இவர்கள் அந்த அளவுக்கு அந்தஸ்தை அடைய காரணம் பெற்றோர்களுடன் நடந்து கொண்ட விதம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாப்பாவும் உம்மாவும் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உம்மா மட்டும். அதாவது சூரா மரியமில் அல்லாஹ் யா யஹ்யா ஹுதில் கிதாப என்று சொல்லக்கூடிய ஆயத்தை தொடங்கி வபர்ரம் பிவாலிதைஹி, அதாவது எந்த அளவுக்கு என்றால் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை பற்றியும் சொல்லுகின்றான். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா என்று சொல்லிவிட்டு வபர்ரம் பிவாலிதைய, அதாவது என்னுடைய தாய்க்கு நன்றி செலுத்துவதை பற்றியும் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நல்ல முறையில் வளர்ந்தார்கள், உயர்த்தப்பட்டார்கள், அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட்டார்கள், பெற்றோர்களோடு சிறந்த முறையில் நடந்தார்கள். அதனால் அல்லாஹ் அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கண்ணியப்படுத்துகின்றான். அதே போல அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும், அல்கமார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நாவில் கலிமா வரவில்லை. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்றார்கள், சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள்,
பல பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அதற்கு பின்னால தாய் வரவழைக்கப்படுகின்றால் தாயிடத்துல கேட்கும் பொழுது தாயும் சில விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றார். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய மகனை நரக நெருப்பில் வீசுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னால நான் மன்னிக்கின்றேன் யா ரசூலல்லாஹ், அதற்கு பின்னால களிமா சொன்னவர்களாக அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணிக்கின்றார்கள். எனவே தாய் தந்தையர்களோடு பிள்ளைகள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யத்தான் வேண்டும், இல்லை என்பதற்கு இல்லை, மறுக்கவில்லை நான். எந்த அளவுக்கு என்றால், ஒரு தாயை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் தாய்மார்களை பற்றி, உங்களுடைய தாய் யாரு தெரியுமா? வஹ்னன் அலா வஹ்னின், கஷ்டத்துக்கு மேலான கஷ்டங்களை அவள் அனுபவித்தாள். நீங்கள் அவளுடைய தாயுடைய கற்பறையில் இருக்கும் பொழுதோ கஷ்டத்துக்கு மேலான கஷ்டங்களை அனுபவித்தாள். அதே போல வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன், அவள் என்ன செய்தால், உங்களுக்கு 2 வருடங்கள் அவளுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டினாள் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்ற தாயின் வயிற்றில் நாங்கள் இருக்கும் பொழுதோ எவ்வளவு அசைவுகளை அசைந்திருப்போம், எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருப்போம், எவ்வளவு இன்னல்களுக்கு மேலான இன்னல்களை அவள் அனுபவித்திருப்பாள். அவள் விரும்பக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்டிருக்க மாட்டாள், அவள் விரும்பக்கூடிய குடிபானத்தை குடித்திருக்க மாட்டாள், அவள் விரும்பி மாறி உறங்குவதற்கு விரும்பின முறையில் உறங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை. இப்படியான பல கஷ்டங்களை பல இன்னல்களை அனுபவித்தவள்தான் இந்த தாய். அன்புக்குரியவர்களே, அதனால் நாங்கள் கட்டாயம் அந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ், அதாவது ஏராளமான ஹதீஸ்கள் பெற்றோர்களுடைய சிறப்பை பற்றி வருகின்றது. அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றிருந்தால் அவர் பெற்றோர்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும், பெற்றோர்களுக்கு கருணை செலுத்த வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ்வை இலேசான முறையில் நெருங்கிக் கொள்ள முடியும் என்ற விடயத்தை ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்குரியவர்களே, அதிகமானவர்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம் நாங்கள், நான் ஒரு ப்ரொஃபஸராக ஆகிவிட்டால், நான் ஒரு இன்டலெக்சுவலாக ஆகிவிட்டால், நான் ஒரு மல்டி மில்லியனராக ஆகிவிட்டால், நான் ஒரு டாக்டராக ஆகிவிட்டால், எந்த அளவுக்கு என்றால் பெற்றோர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, பெற்றோர்களை கவனிப்பதற்கு நேரம் இல்லை என்று நினைத்து எல்டர்ஸ் ஹோம்லெஸ் இருக்கக்கூடிய எத்தனையோ இன்டலெக்சுவல், எத்தனையோ மல்டி மில்லியனர்கள் எங்களுடைய நாட்டில் இல்லாமல் இல்லை. Son or daughter, intellectual, your parents non-intellectual, but you should obey your parents, whether you are top level or lower level, you should obey your parents. நீங்கள் ஹை கிளாஸாக இருந்தாலும், நீங்கள் லோவர் கிளாஸாக இருந்தாலும், நீங்கள் ஒரு இன்டெலெக்சுவலாக இருந்தாலும், நீங்கள் ஒரு நான் இன்டெலெக்சுவலாக இருந்தாலும், you should obey your parents. நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு அடிபணிய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய தாயுடைய கால் பாதத்தின் கீழ் தான் சுவர்க்கம் இருக்கின்றது. அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே பெற்றோர்களுடைய சிறப்புகள் இருக்கின்றது, பெற்றோர்களுடைய சிறப்புகள் பேசப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளையை ஒரு கண்ணால பார்த்தும் இன்னொரு பிள்ளை இன்னொரு கண்ணாலையும் பார்க்க கூடாது. 3 பிள்ளை இருந்தால், 4 பிள்ளை இருந்தால், 5 பிள்ளை இருந்தால், அந்த 5ம் உங்களுடைய பிள்ளைகள் தான், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான். அதனால உங்களுடைய 5 பிள்ளைகளை நீங்கள் ஒரே மாதிரி பார்த்தால் தான் உங்களுக்கும் அல்லாஹ்வால் தப்பிக்க முடியும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தருகின்றது. மங்கே ආදරණීය දුවා දරුවනි, මේ ලෝකේ ඉපදිච්චි සියලුම මනුෂ්‍ය වර්ගයාට දෙමෝපියෝ ඉන්නවා. දෙමෝපියෝ නැතුව මේ ලොවේ ඉපදින්න බෑ. දෙමෝපියෝ නැතුව මේ ලොවට බිහුනේ පළවෙනි මනුෂ්‍යයා වෙන නබි ආදම් අලයිහිස්සලාම්, එතුමාගේ බිලිඳ වෙන හව්වා, තව කෙනෙක් ඉන්නවා, එතුමාට අම්මා හිටියා, තාත්තා නේ, එතුමා තමා ඊසා නබිතුමා කියලා අපි විශ්වාස කරලා තියෙනවා. අනිත් සියලුම මනුෂ්‍ය වර්ගයාට දෙමෝපියෝ ඉන්නවා. මේ දෙමෝපියෝ වටිනා වස්තුවක් කියලා අපිට
දන්නවනේ ඔබගේ අම්මා තාත්තා නූගත් කෙනෙක් වෙන්න පුළුවන්. ඔබලා උගත් කට්ටිය වෙන්න පුළුවන්. අනිවාර්යයෙන්ම ඔබගේ අම්මා තාත්තාව ගරු කරන්න ඕනයි. ඒක ඔබගේ යුතුයකමක්. सर्व බලධාරී අල්ලාහ් කුර්ආනයේ පවසන්නේ අනිෂ්කුර්ලි වලිවාලිදයික පළමුව මට ස්තුති කරන්න පසුව ඔබගේ අම්මා තාත්තාට ස්තුති කරන්න කියලා අල්ලාහ් सर्व බලධාරී අල්ලාහ් කුර්ආනයේ පවසනවා. අපේ දෙමව්පියෝ නැත්තම් අපිට ලෝකේ දකින්න බෑ. අම්මාගේ කුස තුලින් අවුරුදු කිට්ටු කාලේ අපි හිටියා. ඒ කාලය තුලින් එයාලට කැමති ආහාර කැමති බීම කැමති විදියට ඉන්න බෑ. අපි අපේ මව් කුසේ මාස 9ක් සිටියේදී කොතරම් දුෂ්කරට සහ වේදනාවක් විඳ දරා ගන්න ඇති නැද්ද? අපේ බෙන්දට පසුව බිලිඳ ආවට පසුව අම්මා තාත්තව අමතක කරනවා. එහෙම අමතක කරන්න බෑ. එහෙම අමතක කරන්න පිරිසක් නෙවෙයි අපේ අම්මා තාත්තා. අපේ අම්මා තාත්තා නැත්තම් අපිට මේ ලෝකේ දකින්න බෑ. ඒ නිසා බිලිඳ ආවොත් බිලිඳවත් බලන්න ඕනේ. අනිවාර්යම අපිව විශ්වාස කරලා එයාලගේ අම්මා තාත්තා එයාලගේ සහෝදරයෝ ඔක්කොම ආතාරලා අපි ගාව ඇවිල්ලා ඉන්නවා. මගේ මහත්තයා මාව බලයි කියලා ඇවිල්ලා ඉන්නවා. ඒ නිසා අපේ බිලිඳව අපි බලා ගන්න ඕනේ. ඒ වගේම අපේ අම්මා තාත්තාවත් අපි අනිවාර්යම බලා ගන්න ඕනේ. එයාලට ඕනම දේවල් ඉෂ්ට කරලා දෙන්න ඕනේ කියලා තමයි කුර්ආන් නබිතුමා කියලා තියෙන්නේ. ළමයි අතාරපු දස් ගණනාවක් අම්මා තාත්තා දැන් වැඩිහිටි නිවාසයේ ඉන්න බව අපිට දන්නවනේ. අපේ මාතෘ භූමියේ යාලා වයසට ගියොත් යාලාව රැකගන්න එක හොඳටම බලන එක අපේ යුතුයකමක්. උපලාගේ අම්මගේ කකුල් යට ස්වර්ගය තියෙනවා කියලා අපේ නබිතුමා මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම නබිතුමා පවසලා තියෙනවා. ඒ නිසා අපේ දුවා දරුවනි අපිට අම්මා ඉන්න පුළුවන් තාත්තා ඉන්න පුළුවන් නැත්තම් අම්මා විතරක් ඉන්න පුළුවන් නැත්තම් තාත්තා විතරක් ඉන්න පුළුවන්. එයාලා මරණකම් අපි යාලව හොඳටම බලා ගන්න ඕනේ. බලාගෙන එක අපිට වාග්යක් කියලා අපි හිතා ගන්න ඕනේ. දන්නවද? ඒක වාග්යක්. ස්වර්ගයේ අල්ලාහ් අනිවාර්යම ඔයාලගේ අපගේ දමෝපියෝ හොඳටම බැලුවොත් එයාලගේ දුවා ප්‍රාර්ථනාව අපිට අනිවාර්යම තියෙන බව අපිට දන්නවා. එයාලා අනිවාර්යම අපිට දුවා කරනවා ප්‍රාර්ථනා කරනවා. ඒ නිසා අනිවාර්යම වාග්යක් කියලා මේක අමාරු කියලා හිතන්න එපා. අම්මා තාත්තා වයසට ගියොත් එයාලාව බලන එක අමාරු කියලා හිතන්න එපා. අපි පොඩි කාලේ ඉපදුනාට පස්සේ අපේ ඔක්කොම බැලුවනේ. එයාලා අවුරුදු 2ක් කිරි දුන්නා. කොච්චර අමාරුනේ ඒ කාලේ. ඒ නිසා අපිට අම්මා ඉන්න පුළුවන් තාත්තා ඉන්න පුළුවන් නැත්නම් අම්මා විතරයි නැත්නම් තාත්තා විතරක් ඉන්න පුළුවන්. එයාලාව බලාගෙන එක මරණකම් බලාගෙන එක වාග්යක් කියලා හිතලා අපේ දෙමෝපියෝ හොඳටම බලාගන්න කියලා මගේ කතාව අවසන් කරනවා කියලා කියමින් මම නිහඬ වෙනවා. අස්සලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහු.